தமிழகத்தில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் வெற்றி பெறப்போவது யார்? திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? அதிமுக திமுகவிடம் தட்டி பறிக்குமா? அல்லது இவர்களுக்கெல்லாம் மாற்று என்ற விஜய் என்ன செய்ய போகிறார் அரசியல் களத்தில் என்பதெல்லாம் குறித்து கிங் 360 கருத்து கணிப்பில் டெல்டாவில் KN நேரு என்ன சாதிக்க போகிறார், அதிமுகவின் விஜயபாஸ்கர் என்ன சாதிக்க போகிறார், டெல்டா மக்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்தியா முழுவதும் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது ஏப்ரல் 23 நடைபெற இருக்கிறது. இதில் உங்கள் கிங் 360 தமிழகம் தழுவிய அளவில் வாக்காளர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது, மீண்டும் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், அடுத்த ஆட்சி யாருக்கு அமைய போகிறது, நீங்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற பல்வேறு கேள்வி கணைகளுடன் அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களையும் எடுத்து அடுத்த ஆட்சி யாருக்கு என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் 93,600 வாக்காளர் பெருமக்கள், அதாவது தொகுதிக்கு 400 பேர் வீதம் மார்ச் இறுதி வாரத்தில் எடுக்கப்பட்ட கிங் 360 கருத்து கணிப்பின் முடிவுகளை இன்று பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த ஆட்சி யாருக்கு என்பது குறித்த கிங் 360 கருத்து கணிப்பில் டெல்டா மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது, டெல்டா மண்டலத்தின் வெற்றி யாருக்கு, திமுகவா அதிமுகவா அல்லது விஜயா நாம் தமிழரா என்ற அடிப்படையில் மக்களிடம் எடுக்கப்பட்ட அதிர வைக்கும் லேட்டஸ்ட் சர்வேவை இப்பொழுது காண இருக்கிறோம். டெல்டா மண்டலத்தை பொறுத்தவரை திமுகவின் சாதகமான பகுதியாகவே இதற்கு முன்பு இருந்தது. அப்படி இருந்தாலுமே கூட திமுகவின் தலைவர் மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து வேலை செய்ததில், நலத்திட்டங்களை செய்ததிலும் மக்களிடையே பரவலாக செல்வாக்கை பெற்றுள்ளார். அதிலும் குறிப்பாக அதிமுகவிலிருந்து பல முன்னாள் தலைவர்கள் வந்தது திமுகவுக்கு டெல்டாவில் அவர்களின் வெற்றியை அபரீதமாக உயர்த்தி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து வைத்திலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் வந்தது திமுகவில் டெல்டாவில் அசைக்க முடியாத சக்தியாக உருவாக்கி இருக்கிறது. அதிலும் திராவிட மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது 16,000 ரூபாய் 20,000 ரூபாய் சென்று இருக்கிறது. அதை 1000 மலைகள் அடித்தாலும் அதை மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரை ஆட்சி செய்தவர்களில் வீட்டுக்கு வீடு பயனாளிகள் உள்ள ஆட்சி எதுவென்றால் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை தமிழகம் முழுவதும் மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையில் டெல்டா மண்டலத்தில் எத்தனை மாவட்டங்கள் வருகிறது, அதில் எந்த அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெற போகிறார்கள் என்று பார்க்க இருக்கிறோம். டெல்டா மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தம் 46 தொகுதிகள், அதாவது கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகள், திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 தொகுதிகள், அரியலூர் மாவட்டத்தில் 2 தொகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 தொகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 தொகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 தொகுதிகள் என 46 தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் இந்த டெல்டா மண்டலத்தின் கிங் 360 சர்வே. இந்த மண்டலங்களை பொறுத்தவரை திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக KN நேரு இருக்கிறார். அவர் டெல்டாவின் கதாநாயகனாகவே இருக்கிறார். திமுகவின் முக்கிய முகங்கள் எல்லாம் டெல்டாவில் இருக்கிறது. அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, TRP ராஜா, இது போன்ற பலர் இருந்தாலுமே கூட கலைஞர் கருணாநிதியின் சொந்த ஊர், MK ஸ்டாலின் அவர்களது சொந்த ஊர், அந்த பாசம் டெல்டாவில் அதிக அளவில் தெரிகிறது. அதிலும் திமுக தலைவரின் கூட்டணி கணக்குகள் இங்கு பலமாக வேலை செய்திருக்கிறது. அந்த வகையில் திமுக பொறுத்தவரை டெல்டாவில் 37 முதல் 39 இடங்களை வரை பிடிக்க போகிறது. அதிமுக கூட்டணி டெல்டாவில் 6 முதல் 8 இடங்களை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இடம் பிடிப்பது கடினமாக இருந்தாலும் ஒரு இடம் பிடித்தால் பிடிக்கலாம். இந்த மண்டலத்தை பொறுத்தவரை திமுகவில் பலம் பொறுத்தவர்கள் அதிக அளவில் இருந்தாலுமே கூட அதிமுகவிலும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் எடப்பாடியும் இங்கெல்லாம் சாதாரணமாக விடவில்லை, பல கட்டங்களாக பிரித்து வேலை செய்கிறார். இங்கு டிடிவி தினகரனின் ஆதரவால் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் 2 தொகுதியில் ஒரு தொகுதியான திருச்சி கிழக்கில் போட்டியிடுகிறார். அதுவும் இந்த மண்டலத்தில் தான் வருகிறது. அவர் போட்டியிடுவதனால் அவர் சுற்றி உள்ள பகுதிகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்க போகிறார் என்பதை தேர்தல் முடிவில் பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரித்துக் கொள்வதனால்
பிரிப்பதனால் திமுக தனது சொந்த மாவட்டத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாலுமே கூட அபரீதமான வெற்றியை பெறுவதற்கு எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிரிவதே முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. டெல்டாவில் மீண்டும் அபார வெற்றியை சாதிக்கிறது திமுக. பார்க்கலாம், நாளை வேறொரு தொகுதியிலிருந்து பார்க்கலாம். டெல்டா மண்டலத்தின் முடிவுகள் மாறுவதற்கு காரணம், நாம் மக்களிடையே முதல்வர் வேட்பாளராக யாரை பார்க்கிறீர்கள் என்று மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் மற்றும் நாம் தமிழர் சீமான் ஆகியோரை கூறினோம். இதில் தமிழகம் முழுவதுமே முதல்வர் வேட்பாளர் ரேஸில் ஸ்டாலின் முந்துகிறார். 42% மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் இருக்கிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை 30% பேர் விரும்புகிறார்கள். அரசியலில் மாற்று நாங்கள் தான் என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய விஜய் முதல்வர் வேட்பாளராக 24% பேர் விரும்புகிறார்கள். நாம் தமிழர் கட்சி, சீமான் மற்றும் அதரெல்லாம் சேர்த்தினால் 4% தான் வருகிறார்கள். இது எதற்காக காட்டுகிறது? இதன் வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதுதான் டெல்டா மண்டலத்தின் முடிவுகளாக இருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் அரசியல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த காலகட்டங்கள் தாண்டி திமுக வெர்சஸ் அதர்ஸ் என்றும், அதிமுகவின் வாக்கு வங்கியையும் அதிக அளவில் தாவேக பிரிப்பதனால் திமுகவின் வெற்றி அபரீதமாகிறது என்பதுதான் இந்த கருத்து கணிப்பு. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.